நாங்க அரசியல்வாதிகள், நாங்க அரசியல் மயப்படுத்தப்பட்டுட்டோம். எங்களுக்கு அரசியல் கற்பிக்கப்பட்டுச்சு. நாங்க அரசியல கற்று தேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க சில நபர்கள், ஒரு திரையரங்குல வரக்கூடிய திரை வசனத்தையும், திரை காட்சியையும் பார்த்து கண்ணீர் விட்டு அழுதுட்டு இருக்காங்க. அது சம் ஆஃப் எமோஷன். அதே மாரி தான் நீட்டுக்கு எத்தனையோ மாணவர்கள் உயிரிழந்து, இன்னைக்கு அந்த நீட்டு வேணான்னு சொல்லி மண்டை உடைஞ்சு, ரத்தம் போய் சாப்பிடாம, அன்னைக்கு மாணவர்கள் எல்லாம் ஒன்று திரண்டு இன்று வரைக்குமே போராடிக்கிட்டு இருக்கிறோம். சம் ஆஃப் எமோஷன் தான். இந்த ஒரு புரிதல் உங்களுக்குள்ள வந்தாவே உங்களுக்கு அரசியல் புரியும்னு நான் நினைக்கிறேன். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்திய அளவில் இன்னைக்கு மாணவர்கள் அமைப்பு சேர்ந்து அனைத்து தோழமை மாணவர்களும் தங்களுடைய உயிருக்கும் தங்களுடைய உடைமைக்கும் பாதுகாப்பு இல்லைன்னு தெரிஞ்சும் ரோட்ல இறங்கியும் சாப்பாடு இல்லாம தண்ணி இல்லாம போராடிக்கிட்டு ரத்தமும் வேர்மையுமா ரோட்ல கடந்துட்டு மக்களுக்காண்டியும் எதிர்காலத்திற்குரிய மாணவர்களுக்காகவும் போராடிக்கிட்டு இருக்காங்க. அதே போன்று தமிழ்நாட்டில் எத்தனையோ மாணவர் அமைப்புகள் ஒன்று திரண்டும் மாணவர் கழகங்களும் சேர்ந்து இங்க போராட்டத்தை முன்னிறுத்திக்கிட்டு இருக்காங்க. ஏன் இன்னும் சில கூட்டங்கள் எல்லாமே ஒரு படத்தோட டிக்கெட்டுக்கு அடிச்சு மல்லு கட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது நமக்கு புரியணும். இங்க யாரும் படம் பார்க்க வேணாம், டிக்கெட் எடுக்க வேணாம், கொண்டாட்டங்களில் ஈடுபட வேணாம் அப்படின்னு சொல்றது கிடையாது. இங்க என்னன்னா இதுல இவ்வளவு தூரம் உங்களோட கான்ட்ரிபியூஷன் இருக்கிறப்ப மாணவர்களாகவும் தமிழ்நாட்டோட இளைஞர்களாகவும் குரல் கொடுக்க வேண்டிய விஷயத்துக்கு ஏன் குரல் கொடுக்காம இருக்கீங்க? சிஎம்மா பதவியேற்ற விஜய் அவர்களை கொண்டாடி தீர்த்த இந்த தமிழகம் ஏன் இந்திய மாணவர்களும் தமிழ்நாட்டில் எத்தனையோ மாணவர்கள் இங்க அடி வாங்கிட்டும் அக்யூஸ்ட் மாதிரி இழுத்து பிடிச்சிட்டு வேன்ல ஏற்றி கொண்டு போயிட்டு இருக்காங்க, ரத்தம் சொட்ட சொட்ட ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் அந்த மாணவர்கள் அந்த இளைஞர்கள்லாம் எங்க போனீங்க? அதை பத்திலாம் ஏன் பேச மாட்டீங்க? இதுல தமிழ்நாட்டில் இருக்கிற இளைஞர்களும் சரி அல்லது அரசியல் புரிதல் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற சில நபர்களும் சரி, நாங்க இதுல எங்களோட கான்ட்ரிபியூஷனை கொடுத்தோம்னா எல்லாம் சரியாயிடுமா, எல்லாத்துக்கும் தீர்வு கிடைச்சிருமா அப்படின்னு வாதத்தை முன் வைப்பாங்க. இதுல நம்ம புரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் என்னன்னா, அங்க டெல்லியில ஒவ்வொரு மாணவன் மனசுலையும் நம்ம கான்ட்ரிபியூஷன் ரொம்ப முக்கியமானது இந்த நாட்டுக்குன்னு முடிவெடுத்து எல்லா மாணவர்களும் ஒன்று தந்தனால தான் இன்னைக்கு வரலாற்று பேசக்கூடிய நீட் தேர்வை ரத்து செய்யணுன்ற ஒரு கருத்தையை முன் வச்சு போராடிக்கிட்டு இருக்காங்க.